பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சாச்சு. என்னதான் பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சிட்டாலும், மழை விட்டும் தூவானம் விடலை அப்படின்னு சொல்கிற மாதிரி தூறல் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். எப்படின்னு ஒரு மாதத்துக்கு போடும் போல இருக்குது. ஏன்னா எக்ஸ் தளத்தில் வந்து மாறி 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 அடிச்சுக்கிறது, ட்விட்டரில் வந்து கழுவி ஊற்றிக்கிறது, ஃபேஸ்புக்கில் கழுவி ஊற்றிக்கிறது, இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறது ஒரு மாதத்துக்கு வாடிக்கையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி தான் இப்பயும் நடந்துட்டுருக்கு. ஒருத்தர் சொல்கிறது, அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இதில் என்ன ஹைலைட்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வந்து உள்ளே இருக்கும்போதே சொல்லியிருப்பார், மாயா தவிர்த்து வேறு யார் வந்தாலும் சரி நான் 10,000 வாழ வெடி வைப்பேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருப்பார். அப்போ மாயா வந்து ஜெயிக்கிறது வந்து அவங்களுக்கே பிடிக்கலை. எட்டேருந்து பார்க்குற நமக்கே இவ்வளோ கொடூரமாக இருக்கும்போது உள்ளே இருந்துட்டு அதை அனுபவிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியுது தான். ஏன்னா மாயா மாதிரி ஆட்கள்லாம் வந்து 2வது வாரத்திலே மாயாவும் பூர்ணிமாவும் வெளியில் போக வேண்டியதை எப்படி பவா செல்லத்துறையை வெளியில் அனுப்பி என்ன நாடகம் நடித்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பிக் பாஸ் மேலே வச்சுருந்த இந்த ஷோ மேலே வச்சுருந்த இந்த மதிப்பே இந்த 7ல் வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பஸ்ட்டாக இருந்தது இந்த சீசன். அப்படி பார்க்க போகும்போது அதில் வந்து போராடி அவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் ஒருத்தர் வந்திருக்கிறார் டாப்பில் அப்படின்னும்போது அவரை விஷ்ணுவை பாராட்டணும் தான். இன்னொன்று அவர் நடுவில் வந்து கொஞ்சம் இந்த பூர்ணிமா கூட ஆல்ரெடி இந்த மாயா புரோக்கர் வேலை பண்ணுறது தானே, யார் யார் கூட எல்லாம் ஜாயின் பண்ணி விடணுமோ ஜாயின் பண்ணி விட வேண்டியது, நிக்சனை போயிட்டு ஐஷு கூட ஜாயின் பண்ணி விட்டது, அதே மாதிரி பூர்ணிமாவை கொண்டு போயிட்டு இவன் கூட விஷ்ணுவை கொண்டு போயிட்டு விட்டது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு லவ் ட்ராக் பண்ணுங்கள், அதில் வந்து உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும், நீங்கள் ரொம்ப நாளைக்கு இருக்கலாம் நாமினேஷன் ஆகாமல் அப்படின்ட்டுலாம் சொன்னது இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதிலே டிவிலே பார்த்துருப்போம். அப்படியே பார்க்கலன்னா கூட 24/7 கூட நல்ல தெளிவாகவே அவங்க வாயாலே சொன்ன மாதிரியெல்லாம் சொன்ன இடங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அப்படின்னும்போது அதில் வந்து நடுவில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டார் தான் விஷ்ணுன்னு சொல்லணும். நடுவில் மாட்டிட்டு சில விஷயங்களை வந்து இழந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன் சுயமாக நின்று விளையாடணும், அதை கடைசி நேரத்தில் பண்ணார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், இந்த பூர்ணிமா கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறது, அந்த லவ் ட்ராக்லேயே அப்படியே ஒரு மாதிரி கொண்டுட்டு போக முயற்சி பண்ணது. ஒரு கட்டத்தில் வந்து அர்ச்சனா கூட அலர்ட் பண்ணியிருப்பாங்க விஷ்ணுவை. அந்த டைம்லாம் அவருக்கு வந்து எல்லாம் பிளைண்டாக இருந்துச்சு, எதையுமே நம்புகிற கண்டிஷனில் அவர் இல்லை. அப்படின்னும்போது மறுபடியும் போயிட்டு பூர்ணிமா கிட்ட போயிட்டு பேசுறது, சாரி கேட்குறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தார். மக்களுக்குமே அவர் மேலே இருந்த மதிப்பு ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் வந்து சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட அவரால் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டார். அவராக போகலை, கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த மாயாவையும் பூர்ணிமாவையும் அவர் நடுவில் கொஞ்சமாக சண்டை வலிச்சிருப்பார். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணார், அந்த வீக்கெண்டில் கமல்ஹாசன் வந்து அவ்வளோ கழுவி ஊற்றுறாரு. யாருன்னா இவனு விஷ்ணு, அர்ச்சனா 2 பேரையும் வச்சு செய்கிறாரு. ஈவன் தினேஷையும் கூட. இது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்படி கூட பண்ண முடியுமா, ஒரு பயாஸ்டாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளாம் கேள்வி கேட்டதுக்கு முடியும் அப்படின்னுட்டு கமல்ஹாசன் நிரூபித்து காட்டினார். எப்படின்னா, நான் மாயாவுக்கும் பூர்ணிமா இந்த கேங்குக்கு மாயாவுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், பூர்ணிமாக்கெலாம் கிடையாது. மாயா பூர்ணிமாவுக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதால பூர்ணிமாவுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் தான். பட் பூர்ணிமாவெல்லாம் பார்த்தா கமல்ஹாசனுக்குலாம் பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய இடத்துல மூக்கை உடைச்சிருக்கிறாரு, பார்க்கவே மாட்டார். இந்த அம்மாவுமே பார்க்கவே பார்க்காது, அப்படியே திருடி மாதிரி குனிஞ்சிக்கிட்டே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயே உட்காந்துருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் வீக்கெண்ட் எபிசோடில். ஸோ மாயாவுக்கு தோஸ்தாக இருக்கிறதால பூர்ணிமாவை வச்சுட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இவங்க இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து விஷ்ணுவுக்கு புரிய ஆரம்பித்த உடனே சடனாக அவர் வந்து விலக ஆரம்பிச்சிட்டார். இன்னொன்று அவங்க சிஸ்டர்ஸும் வந்து சொல்லிட்டாங்க, நீ வந்து இது அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் வேறு, அந்த ரிலேஷன்ஷிப் உனக்கானது கிடையாது, நீ உள்ளே போகாத அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா மாயாவை பற்றி மோஸ்ட்லி அங்கே உள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரியும். இதில் எதுக்கு நம்மளும் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் ஃப்ரீ டாஸ்க்கு அப்புறம் வந்து விலக ஆரம்பிச்சிட்டார். செம்மையான கேம் தான். ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே வந்து வின் பண்ணதே ஃபஸ்ட்டு விஷ்ணு தான். இன்னும் சொல்லப்போனால் விஷ்ணுலாம் மாயாவுக்கு மேலே இருந்தது, அதிகளவு ஓட்டுக்களில் இருந்தது. கடைசி நேரத்தில் கூட மாயாவுக்கு எவ்வளோ ஃபேவர் பண்ணாங்கன்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த மேடை வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து தினேஷ் நிற்க வேண்டிய இடத்துல மாயாவை நிற்க வச்சாங்க. ஏன்னா தினேஷ்க்கு ஓட்டுக்கள் அதிகம், மாயாவுக்கு ஓட்டுக்கள் கம்மி. அப்படின்னும் போது மாயாவை டாப் 5ன்னுட்டே ஒன்று இல்லை, அங்கேயே அவங்கள கிளப்பி இருந்திருக்கணும். ஆனால் கிளப்பலை.
இருந்தாலும் கொண்டுட்டு வந்து ஒரு விஷயம் மக்களுக்கு திருப்திகரமாக ஒன்று பண்ணாங்க. சூப்பராக பண்ணாங்க. அதாவது ஃப்ரேம் போட்டாங்க பார்த்தீங்களா, ரெட் ஃப்ரேமு. அப்பா! நீ ஏன் இவ்வளோ காலம் நீங்கள் துரத்தலை நம்மலாம் கேட்டுகிட்டே இருந்திருப்போம். ரொம்ப டென்ஷன் ஆகிருப்போம். இவங்களுக்கு ஓட்டே கிடையாது, எதுக்குடா வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு கூப்பிட்டுட்டு வந்து மேடையில் நிற்க வச்சு ரெட் ஃப்ரேம் போட்டு துரத்துனாங்க பார்த்தீங்களா. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒரு நொடி எல்லாருக்குமே வந்து என்ன ஆச்சுன்னா, ஓகே, அந்த பழைய கஷ்டங்கள்லாம் வச்சிட்ருக்குறானுங்களே, அந்த டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்ன பண்ணாருன்னா, அதே மாதிரி மாயா வரல அப்படின்ன உடனே என்ன பண்ணார், 10,000 வாலாவை எடுத்து ஆல்ரெடி ஒரு தடவை வெடிச்சிருக்கிறாரு. ஏன்னா அதையும் சோஷியல் மீடியாவில் விட்டுருந்தார். அதில் வந்து வேறு ட்ரெஸ் போட்டுருந்துருக்காரு. பட் இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டு மறுபடியும் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ மனவலி இருந்திருக்கும் அந்த இடத்துல அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அர்ச்சனா ஜெயித்ததுக்காகவும் மாயா கேங்க்லேருந்து ஒருத்தர் கூட வராததுக்காகவும் இந்த பட்டாசு வந்து அவர் வெடிச்சிருக்கார் 10,000 வாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. அந்த அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கிறாரு. சூப்பராக இருந்தது. இது வந்து மாயாண்டி குடும்பத்திற்கு தரமான ஒரு பதிலடி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவையில்லாத வந்து ஒருத்தர் ஜெயிச்சிட்டா போதும், உடனே அவங்க இப்படி தான் ஜெயித்தாங்க, காசை கொடுத்து ஜெயித்தாங்க, இப்போ வரைக்கும் வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறாங்க, காசு கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. இது எல்லா சீசன்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். ஒருத்தர் ஜெயிச்சிட்டா அவங்கள பாராட்டுற அந்த இது வந்து வின்னர் லாஸ் டசன்ட் மேட்டர். நம்ம வந்து அவங்க வந்திருக்கிறாங்களேன்றதுக்காக கூட அந்த பாராட்டுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கூட சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரலை அப்படின்னா அது ஒருத்தர் கேட்பார, ஹியூமன்ஸாடா நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்மளும் விளையாடிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம், நம்மளை இவ்வளோ காலம் காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது கூட வெளியில் போய் பார்த்த இந்த மாயாண்டி குடும்பத்திற்கு தெரியாதா? மாயா அன்கோக்கு புரியாதா? எல்லாமே தெரியும். எவ்வளோ ஓட்டில் இருந்திருக்கீங்க, எவ்வளோ லீஸ்டாக இருந்திருக்கீங்கன்ட்டு. இருந்தாலும் வன்மம்ன்றது ரொம்ப கொடுமையானது. அது வாழ்க்கையில் யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான்